ஒரு 10 கோழி தொடை இருக்கும். நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, சோள மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பிசைஞ்சுக்கணும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சோள மாவு, மைதா மாவு, ஒரு முட்டை சேர்த்து நம்ம அழகாக இதை கலந்து வச்சுக்கிறோம். நீங்கள் விரும்பினா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை கலர் எள்ளு. பார்க்கக்குள்ளே பாருங்கன்னா அழகாக இருக்குதுல்ல. அப்படியே நம்ம இதை குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற வைக்கலாம். ஊறின பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா போட்டு வச்சுருந்து கரெக்டாக 30 நிமிஷம் ஊறிடுது. 30 நிமிஷம் அது அப்படியே தான் இருக்குது. அதனால் நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி கிளறிட்டு இந்த அழகாக வறக்கலாம். அப்படியே இதை மிதமான சூட்டில் அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இதை அழகாக வறக்கலாம். பாருங்கள், அழகாக இதை திருப்பி போட்டு வறக்கலாம். ஏன்னா இது மிதமான சூட்டில் வறக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் தான் வந்துடும். நம்ம கொஞ்சம் அதிகமான அனல் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே தெரியும். ஆனால் உள்ள கறியெல்லாம் வேகாது. அதனால் நான் மிதமான அனலில் வச்சு வறுத்தா உள்ள வரைக்கும் கறி நல்லா வேகும். முழுசாக இது வேக வைக்கணும். மிதமான சூட்டில் அழகாக திருப்பி அழகாக போட்டு அழகாக அப்படியே திருப்பி போட்டுட்டு மிதமான சூட்டில் மறுபடி அழகாக போட்டுனா தான் இது பாருங்கள். எண்ணெய் அழகாக வறந்துச்சு. வெட்டலாமா? பாருங்கள், எண்ணெய் அழகாக சூப்பராக நான் போட்ட மசாலாம் சேர்த்து எண்ணெய் சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம வெட்டல் பாருங்கள் எப்படி பாருங்கள். என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான கோழி தொடையில் நம்ம சிக்கன் 65 என்ன அழகாக செஞ்சுட்டோம் பாருங்கள். பார்க்கலாமா? தான் சாப்பிட்டு பாருங்கள். எல்லா மசாலும் சேர்ந்து என்ன சூப்பராக இருக்குது. அழகாக தெரியுது. பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா எல்லாம் கருவேப்பிலை, வெள்ளை எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சிக்கன் 65 எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கப்பா.